ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா பழனிக்கு வந்து பாத யாத்திரையாக போகிறாரு. ஹலோ காய்ஸ், நம்ம விடிய காத்தால தேனிக்கு போயிட்டு இருக்கோம். தேனி பஸ் ஸ்டாப் போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான இடத்த பார்த்துட்டு இருக்கோம். இருங்க, இங்க ஒரு ரிவர் பாயிண்ட் இருக்கு, அதை காட்டுறேன். அது உள்ளதான் போறேன். வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் தேனியில டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஹாய் காய்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம தேனி மாவட்டத்தில் இருக்க இந்த தடுப்பணையில் தான் இருக்கோம். இந்த தடுப்பணை பேர் வந்து ஊர் பேர் மறந்துட்டேன் காய்ஸ், அப்புறம் சொல்கிறேன். ஸோ அங்கே தான் இருக்கும். தண்ணி வந்து கொஞ்சம் சீராக தான் வந்துட்டுருக்கு. அதிகமாக வந்திருக்கும் போல். வந்து வெள்ளப்பெருக்கு போகிற டைமில் நிறைய வந்திருக்கும் போல. இப்போ பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. என்ன பண்றாங்க இவங்க? உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. ஹலோ மக்களே, நாம் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் இருக்கிற சின்னமனூர் ஊராட்சி உட்பட்ட சிப்பாலக்கோட்டை என்ற ஊருக்கு தான் வந்திருக்கோம். ஏன் வந்தோம்னா ஆக்சுவலி ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம கெஸ்ட்டாக தான் போயிருந்தோம். ஸோ அங்கே போனப்ப என்னென்ன அனுபவங்கள்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம தேனியில் வந்து எங்கெங்கெல்லாம் போனோம் வந்தோன்றதை இந்த வீடியோ மூலியமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வந்து மறக்காம ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய்மெண்ட் வீடியோ தான் இந்த வீடியோ ஃபுல்லாக. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம தேனியில் எத்தனை நாள் தங்கியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா 3 days தங்கியிருந்தோம். ஃபர்ஸ்ட் டேஸ் வந்து டிராவலிங்லேயே போயிடுச்சு. கிட்டத்தட்ட நம்ம கடலூர்லேருந்து தேனி போகிறதுக்கு ஒரு 6 hours மேலே ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேனியிலே வந்து ரொம்பவும் பிரபலமாக இருக்கிற கௌமாரி அம்மன் கோயில் தான் வந்திருந்தோம் ஃபர்ஸ்ட். மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள் மாதிரி இங்க வந்து தேனியில வந்து கௌமாரி அம்மன் டெம்பிள் தான் வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில். இந்த கோயிலோட வெளிப்பகுதியில் வந்து ஒரு அம்மா வந்து மாவு அரைச்சி அது மூலயமா ஒரு விளக்கு ரெடி பண்ணி வித்துட்டு இருப்பாங்க. அதை வாங்கி சிறப்பு பூஜை பண்ணா எல்லாமே நடக்கும்ன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எடுத்துட்டு இருக்கோம் வீடியோ. ஸோ நாம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா மேரேஜை முடிச்சுட்டு அந்த கோயிலுக்கு தான் வந்தோம். அதுக்கப்புறமா தான் வந்து செகண்ட் டே வந்து நம்ம தேனி வரைக்கும் போனோம். வந்து ஏன்னா ஒரு அண்ணன் வந்து பழனி வரைக்கும் பாத யாத்திரை போறேன்னு சொன்னாங்க. அவர் வந்து டிராப் பண்றதுக்காக போனோம். ஸோ நாம காலையில வந்து ஒரு 6 இருக்கும். அந்த ரேஞ்சில் தான் வந்து அந்த அண்ணாவை நம்ம பஸ் ஸ்டாண்டு கிட்ட வந்தோம், தேனி பஸ் ஸ்டாண்டுக்கு. ஸோ இந்த பார்க்குற இடம் ஃபுல்லாவே நீங்க தேனி பஸ் ஸ்டாண்ட் தான் ஆக்சுவலி. ஸோ காலையிலன்றதால கூட்டமே அதுவும் இல்லை. ஸோ இந்த ஊர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக தான் இருந்துச்சு. அந்த மலைப்பகுதி, இந்த பஸ் ஸ்டாண்டு எல்லாமே ரொம்ப சைலண்டான பிளேஸ் ஆக்சுவலி. அப்புறம் பார்த்தீங்கன்னா தேனியில வந்து கிட்டத்தட்ட ஒரு 16க்கு மேற்பட்ட கோயில்கள் இருக்கிறதா சொன்னாங்க. நம்ம கௌமாரி அம்மன் கோயிலுக்கு போகும்போது அங்கே ஒரு புக் இருந்துச்சு. ஸோ வந்து எல்லாமே வந்து மேப் மாதிரி ஒரு புக் அது ஆக்சுவலி. எங்க எந்தெந்த ஊர்ல எந்தெந்த கோயில். ப்ரோ வந்து பாத்தீங்கன்னா பழனிக்கு வந்து பாத யாத்திரையா போறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அண்ணாவை கூட்டிட்டு நம்ம காலையிலே ரூம் விட்டு கிளம்பிட்டோம். கார்ல தான் ஆக்சுவலி நம்ம தேனி வரைக்கும் போற மாதிரி. கிட்டத்தட்ட ஒரு தேனிக்கும் நம்மளுக்கும் ஒரு 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டருன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே கார்ல போயிட்டு பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம் ஆக்சுவலி. அங்கே வந்து நேராக பழனிக்கு பஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஹலோ காய்ஸ், நம்ம விடிய காத்தால தேனிக்கு போயிட்டு இருக்கோம். தேனி பஸ் ஸ்டாப் போயிட்டு இருக்கோம். நம்ம காலையில் தேனிலேருந்து நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்டேட் உங்களுக்கு கொடுக்குறேன். பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தான், ஒரு 2 இல்லைன்னா 3 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். புது பஸ் ஸ்டாண்ட் அதுக்கு கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. ஸோ அங்கே போயிட்டு ஆனால் வந்து பஸ் ஏற்றிட்டு வந்தாச்சு பழனி. அப்புறம் ரிட்டன் நம்ம கிளம்பியாச்சு. ரிட்டன் வரும்போது எல்லாமே ஹலோ கைஸ், வீரபாண்டியிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த இடம் வந்து தெரியல ஆக்சுவலி. நம்ம தேனி போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா தேனியில் இருக்கோம். தேனி வீரபாண்டி ஜஸ்ட் நான் இப்போ தான் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு வந்தோம். ஒரு அண்ணா வந்து பழனி வரைக்கும் போகிறாராம். எட்டு போயிட்டு
புது பஸ் ஸ்டாண்ட் தேனியில் விட்டுட்டு நம்ம வர வழி வீரபாண்டி நியர்பையில் இந்த மாதிரி ஒரு சூப்பரான இடத்த பார்த்துட்டு இருக்கோம். இருங்க, இங்கே ஒரு தண்ணி வர இடம் இருக்கணும். தண்ணினா எப்படி சொல்கிறது, ரிவர் பாயிண்ட் இருக்குது, அதை காட்டுறேன். அது உள்ளே தான் போகிறேன். வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் தேனியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ மார்னிங் வந்து நம்ம வீட்டில் குளிப்போம். மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இங்கே குளிக்கிறாங்க. இங்கே குளிச்சுட்டு அப்படி அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ சூப்பராக இருக்குங்க அந்த இடம். கிட்ட வாங்க காட்டுறேன். மேபி வந்து மூவி எடுக்கிற ஸ்பாட் மாதிரி இருக்குது பார்க்க. பார்த்தீங்களா? வாவ், செம்மையாக இருக்குங்க. அது பக்கத்தில் கிளை ஏதோ போகுது. பார்த்தீங்கன்னா இதான் மார்னிங் குளிக்கிற ஸ்பாட்டு. நிறைய பேருக்கு செம்மையாக இருக்குது. அது இல்லாமல் இங்கே தான் நிறையா மூவிலாம் ஷூட் பண்ணியிருக்காங்களாம் சொன்னாங்க ஏரியாவில் இருக்கவங்க. வேறு லெவலில் இருக்குல்ல. வந்து பார்த்தீங்கன்னா சினிமா ஷூட்டிங் ஸ்பாட் போல் வேறு லெவலில் இருக்குது. தேனியில் இன்னும் நிறையா ஸ்பாட் இருக்குதுங்க கைஸ். ஆனால் வந்து என்னால் நிறைய இடத்துக்கு போக முடியல. நான் இங்கே இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா வீரபாண்டி. ஸோ அதனால தான் நான் சரௌண்ட வீரபாண்டி தேனி இந்த மட்டும் இடம் மட்டும் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஸோ மேபி நாளைக்குன்னா நாளான்னைக்கு போவோம்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தேனியில் ஒரு 3 நாள் தங்கியிருந்தோம் சொன்னல. அதில் 3ஆவது நாள் இதுதான் ஆக்சுவலி. இது வந்து சுருளி ஃபால்ஸுக்கு போகிற வழி ஆக்சுவலி. ஏன்னா நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுருளி ஃபால்ஸுக்கு தான் போயிட்டு தேனியில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுற பிளேசஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ இந்த மந்த்துக்கு வந்து வர வேணாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நாங்கள் சுருளி ஃபால்ஸுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட போனோம். ஆக்சுவலி மேலே போய் பார்த்தா தான் ரொம்ப தண்ணி லோவாக வந்துச்சுங்க. ஸோ ஒரு நீர்வீழ்ச்சியில் வந்து எவ்வளோ தண்ணி வரணும்னு ஒரு அளவு இருக்குல்ல, அதை விட ரொம்ப கம்மியாக வந்துச்சு. ஸோ வந்து சீசன் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. ஸோ எனக்கு தெரியல இந்த தேனிக்கு வந்து எந்த சீசனில் வரும் தெரியல ஆக்சுவலி. மழைக்கு முன்னாடி ஒரு 2 மந்த்துக்கும் மழைக்கு பின்னாடி ஒரு 2 மந்த்துக்கும் வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சில இடங்கள்ல வந்து அதிகமாக தண்ணியே இல்லை. பார்க்குற இடத்துல ஃபுல்லாமே கம்மியாக தான் தண்ணி வந்துச்சு. சுருளி ஃபால்ஸ்லுமே கம்மியாக தான் தண்ணி வந்துச்சு ஆக்சுவலி. நாங்கள் போயிட்டு எப்படி சொல்கிறது, ஏமாற்றதோட தான் திரும்பினோம். ஸோ குளிச்சாங்க. நான் வேடிக்கை பார்த்தேன், குளிக்கல ஆக்சுவலி நானுங்க. ஸோ நம்ம வீரமடலில் மட்டும் தான் குளித்தோம். ஸோ பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம் ஆக்சுவலி தேனிக்கு போனது. ஸோ நல்லா இருந்துச்சுங்க. பிளேசஸ்லாம் எல்லாமே திராட்சை தோட்டம், இந்த கோவக்காலாம் நீங்கள் பொரியலாக சாப்பிட்றீங்கள, இது ஆக்சுவலி அதிகமாக வந்து இங்கே தான் வந்து கொடி ஏற்றி அதை விளைவிச்சு நிறையா வருது ஆக்சுவலி. நிறைய இடத்துல வந்து கோவக்காய், அவரைக்காய், பாகற்காய், நிறைய வெஜிடபிள்ஸ் தேனியில். நியர்பைலே வந்து கேரளாவில் வந்து நிறையா இங்கேருந்து கேரளாவுக்கு நிறைய வேலைக்கு போகிறாங்க. அங்கேருந்து இங்கே நிறைய பேர் இங்கே வராங்க. அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் ஜீப்ஸ்லாம் நிறைய கேரளா ரிஜிஸ்ட்ரேஷனில் நான் நிறையா பார்த்தேங்க. ஏன்னா கேரளாவுக்கும் இங்கேருந்து ஒரு 110 அந்த மாதிரி கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் தான் வருது ஆக்சுவலி. ஸோ இது போகிற இடம் பார்த்தீங்கன்னா நம்ம சுருளி ஃபால்ஸுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா என்ன ஊருன்னு தெரில. ஸோ கிட்டத்தட்ட நம்ம வீரபாண்டியிலேருந்து மேபி ஒரு அரௌண்டு 32 அந்த மாதிரி ரேஞ்ச் இருக்கும்னு நினைக்கிறேன் கிலோமீட்டர்ஸ். ஸோ அவ்வளோதான். நம்ம காரில் தான் வந்தோம் ஆக்சுவலி. காரில் போயிட்டு அப்புறம் காரில் நியர்பையில் அன்னைக்கு நம்ம எப்படி சொல்கிறது, அன்னைக்குன்னு வந்து தைப்பூசம், முருகனுக்கு நிறைய பேர் பாத யாத்திரையை வந்து நிறைய பேர் பயணிக்கு ஒரு 3 days பிஃபோரே வந்து எல்லாமே போயிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு சுருளி ஃபால்ஸுக்கு கீழே வந்து அன்னதானங்கள்லாம் போடப்பட்டு இருந்துச்சு. ஸோ நாங்கள் நெருங்கிட்டோம் ஆக்சுவலி. இப்போ தான் இந்த இடத்துல தான் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஃபுல்லாகவே அன்னதானம், ஃப்ரீயாக அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் நாங்கள் உள்ளே போயிருந்தோம். அந்த ஃபால்ஸுக்கு மேலே போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் நாங்கள் நடந்து போயிருப்போம்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி ஃபால்ஸுக்கு மேலே போகிறதுக்கு. இங்கேருந்து எல்லாமே இங்கே கடைகள், ஸ்நாக்ஸு அப்படி இப்படின்னு ஏகப்பட்டது எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பார்க்கிங்குமே இங்கே தான் ஆக்சுவலி. காரை இங்கே பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் இங்கேருந்து நடக்க ஆரம்பித்து உள்ளார ஒரு 20 மீட்டர்ஸ் உள்ளே போயிட்டு அங்கேருந்து டிக்கெட் வாங்கணும்.
ஏன்னா எல்லாருக்குமே கம்பல்சரி டிக்கெட் ஆக்சுவலி 20 ருபீஸ் 30 ருபீஸ் நினைக்கிறேன் ஆக்சுவலி. நாங்கள் போனது வந்து நாங்கள் 11 பேர் போனோம் ஆக்சுவலி உள்ளார. ஸோ இங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சு இங்கேருந்தே ஒரு 20 மீட்டர்ஸ்க்கு மேலே தான் வரும் நினைக்கிறேன் ஆக்சுவலி. ஆமாம், 20 மீட்டர்ஸ் தான். இங்கேருந்து நாங்கள் நடந்து உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் நினைக்கிறோம். பொறுமையாக நடக்க ஆரம்பிச்சோம் நடந்துகிட்டே தான் இருக்கும். அப்புறமா தான் மேலே போனோம். மேலே போனால் தண்ணியே வரல. ஸோ ஃபால்ஸ்லேருந்து கம்மியாக தான் தண்ணி வந்துச்சு. ஆனால் செம ஜில்லுன்னு இருந்துச்சு. நான் காலை மட்டும் நினச்சேன், அவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சுங்கப்பா. ரொம்ப நேரம் வந்து ஃப்ரீஸ் ஆயிடுச்சு கால். ஒரு மாதிரி அந்த எஃபெக்ட் இருந்துனே இருந்துச்சு. ரொம்ப சில்லுன்னா இருக்கும்ல, ஃப்ரிட்ஜ்லேருந்து தண்ணி எடுத்து மேலே ஊற்றினா எப்படி இருக்கும். ஹலோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சுருளி வந்துருக்கும். சுருளி அருவி ஆக்சுவலி, தேனி மாவட்டம் பாருங்க. ஸோ சேம் அதே தான், அவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சு. ஸோ இதுதான் உள்ளே போகிற பிளேஸ் ஆக்சுவலி. நாங்கள் ஆக்சுவலி உள்ளே போயிட்டோம். ஸோ பார்க்க செம்மையாக இருந்துச்சுங்க. மவுண்டன்ஸ்லாம், இந்த மலையெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்க. ஆனால் ஏறுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இதை விட ரொம்ப கஷ்டமான மலைகள்லாம் இருக்குது போலங்க. நாங்கள் அந்த இடத்துக்குலாம் போகல ஆக்சுவலி. நாங்கள் இதுக்கு மட்டும் தான் வந்தோம். ஸோ இதே வந்து கிடக்க முடியாமல் நடந்து போனோம் ஆக்சுவலி. ஸோ இவர் தான் வந்து மாப்பிள்ளை. ஹாய் மாப்பிள்ளை சார். ஸோ வயன் எடுக்க அழகாக அங்கேருந்து வர தண்ணி தான் எனக்கு கீழே வருது ஆக்சுவலி. நாங்கள் இங்கேருந்து ஏதுரா தண்ணி தனியாக வருதுன்னு பார்த்தா அங்கேருந்து அந்த வழித்தடத்தில் வந்து தண்ணி வந்து செம்ம இருந்துச்சு பார்க்க. மாப்பிள்ளை ஹாய், வாங்க பேசுங்க. பை பை சிவா, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. சன் டிவி செய்திகளுக்காக சுகுமாரனா. ஏதோ வயசானவங்க உட்காரவங்க போறாங்க, நீங்க என்ன உட்காந்தீங்க? நானே உட்காரல. முருளிய ஊர்க்கே அடியை வளரும் போதே கொஞ்சம் கிளைகள் கொஞ்சம் மேலே போயிட்டு அப்புறம் வந்து படர்ந்து ஃபுல்லாகவே படர்ந்து பெரிய சைஸில் தெரியும். ஆனால் இங்கே இருக்கிற மாமரம் எப்படி தெரியுமா இருக்கும், அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஒரே செங்குத்தாக போயிட்டு போதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 ஃபீட்டுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மரங்கள்லாம். அப்புறம் நாவல் மரம், நாவப்பழமும் எப்படி தான் நம்ம ஊரில் வந்து சின்னதாக வளரும், அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக போகும். இதான்ப்பா சுருளி ஃபால்ஸு, பார்த்துங்க. ஐயோ, கொஞ்சம் தூரம் தான் நம்ம வந்து ஃபால்ஸ் போய் ரீச் ஆகிடும். ஸோ நல்லா தான் இருக்குது போகுது. ஆல்மோஸ்ட் நம்ம நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கேருந்து ஒரு 10 ஃபீட் அப்படியே 10 ஃபீட் அப்படி போயிட்டு திரும்ப ஸ்டெப்ஸில் ஏற மாதிரி இருக்கும் நம்ம. ஸோ பார்த்தீங்களா, ஹாய் மக்களே, தயவுசெய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ சம்திங் லாங் பண்ணல, யாரும் பார்க்காத இடத்துக்கு அப்படிலாம் சொல்ல மாட்டேன், எல்லாம் பார்த்த இடம் தான். வாங்க. ஸோ தண்ணிலாம் வந்து சலசலன்னு ஓடுது. கொஞ்சம் குடிப்பீங்களா? வாவ், வேற லெவலில் இருக்குப்பா. ஹாய் காய்ஸ், வேற லெவலில் இருக்கு. பார்த்தீங்களா பின்னாடி அப்படியே முன்னாடி வாங்க. டேங்க்லாம் கட்டி வச்சுருக்காங்க கைஸ். இங்கே இல்லை குடிக்கிறதுக்கு தண்ணி நினைக்கிறேன். சரி பார்த்தீங்களா, பொதுவாகவே மலைப்பகுதியில் பார்த்தீங்கன்னா மரங்கள்லாம் இவ்வளோ ஃபீட்டில் வளர்றதுக்கு காரணம் என்னவா இருக்கும் தெரிஞ்ச மறக்காமல் சொல்லுங்கள். இதான்ப்பா நீங்கள் பார்க்குற சுருளி ஃபால்ஸ். அது கொஞ்சம் ஜூம் பண்ணால் தெரியும், மேலே ஒரு வேளை மேலே வந்துட்டோம். இதுதான்ப்பா சுருளி ஃபால்ஸ். இந்த இடத்துல தான் வந்து நம்ம குளிக்கிறாங்க. இந்த இடத்துல நிறைய தேனாடைகள்லாம் இருந்துச்சு நீங்கள் பார்க்குற அந்த மவுண்டன் சைடில். நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் ஆக்சுவலி. ஸோ நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த சுருளி ஃபால்ஸ் இதோ. தண்ணி வரல, ஒன்றும் வரல, ஆனால் ஓரளவுக்கு குளிக்கிற அளவுக்கு தண்ணி வந்துச்சுங்க. என்னடா பார்க்குற டேய். அப்படியே மேலே போனீங்கன்னா வச்சுங்களேன், அப்படியே குளிச்சுட்டு வாங்க எல்லாருமே. ஸோ மேலே இன்னும் கொஞ்சம் போகணும், அதாவது தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அதான் ஃபால்ஸே. நாங்கள் போகவே இல்லை, நாங்கள் வேடிக்கை மட்டும் தான் பார்த்தோம். நான் எங்களுக்கு குளிக்கிற ஆர்வமும் இல்லை. பார்த்தீங்களா, இதான்ப்பா ஃபால்ஸு. தண்ணி எவ்வளோ தரம் கொடுத்து பாருங்கள், கம்மியாக தானே கொட்டுது. ஸோ இந்த இடத்துல நம்ம காலை வச்சோம், அந்த இடத்துல காலை வச்சு கழுவும் போது தான் காலில் எரிச்சு பாருங்க, சுடுறதுன்னு ஐஸ் வாட்டர் மாதிரி எரிச்சு.
ஸோ இந்த மலை முகுடிலையும் வந்து இந்த பாறைகள் இடுக்கில் வந்து மரங்கள் வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா. ஒரு வழியாக நம்ம குளிச்சுட்டு கீழே இறங்கிட்டு நம்ம ரிட்டர்ன் நம்ம காருக்கு போகணும். ஸோ அப்போ தான் வந்து திரும்ப நம்ம இடத்துக்கு போக முடியும். ஸோ ரிட்டர்ன் வரும்போது ஒரு சின்ன ஃபால்ட், இந்த சில்லான தண்ணியில் ஒருத்தவங்க வயசானவங்க குளிச்சு அவங்க ஏதோ ஃபால்ட் ஆயிடுச்சு. ஆம்புலன்ஸ்லாம் வந்துச்சு உள்ளார. ஆக்சுவலி ஆமாம், ஆம்புலன்ஸ் இதோ பார்த்தீங்களா, ஆம்புலன்ஸ். இதை போடக்கூடாதுன்னு நினச்சேன், இருந்தாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி தானே ஆகணும். அப்புறம் பார்க்குறதுலாம் நம்ம ஒரு எக்ஸ்ப்ளோரரில் ஸ்பாட். ஹாய் சொல்லுங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ. என்னது? பை பை சி யூ. ஓகே, மறுபடியும் முதல்ல கட் பண்ணிக்கிறேன். சொல்லுங்க. கொஞ்சம் டில்ட் பண்ணுங்க, 2 பேரும் ஃப்ரேம்ல வருவீங்க. தெரியுதா? நீங்க கொஞ்சம் தலையை டவுன் பண்ணுங்க. சொல்லுங்க ப்ரோ. பை பை சி யூ அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாதீங்க. ஏதாவது பேசுங்க. சுகுமார் இது சன் டிவி. நீ பேச பார்க்குறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சுருளி ஃபால்ஸை விட்டு நம்ம இறங்கியாச்சு, கிளம்பிட்டோம் ஆக்சுவலி. ஸோ வீடியோட ஃபைனல் எண்டில் இருக்கோம். இந்த ஊர்லாம் பார்க்குறது எனக்கு ஒரு புதுவித அனுபவத்தை கொடுத்துச்சு தேனி மாவட்டம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன தம்பிக்கிட்ட, ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையன்கிட்ட நான் வந்து இந்த ஊரோட அட்மாஸ்பியரை பற்றி கேட்கும்போது என்ன சொன்னால், ரொம்ப அவனுக்கு மனசு சரியில்லைனா, அதாவது ஒரு 5வது படிக்கிற பையன், அவனுக்கு மனசு சரியில்லைனா இந்த இடங்கள்லாம் வந்து போய் நின்று பார்ப்பானா. ஒரு மலையோட மூடை பார்த்துக்கிட்டு இந்த காற்றாலை சுற்றுறதை பார்த்தா அவனோட மைண்ட் வந்து ரொம்ப டக்குன்னு ரிலாக்ஸ் ஆகிடும். எனக்கு இந்த இடம் வந்து ரொம்ப அமைதியை கொடுக்கும்ன்ற மாதிரி அவன் சொன்னான். அதை நான் வந்து ஹைடன் தான் எடுத்தேன். ஸோ இந்த காற்றாலைலாம் சுற்றுல அதை பார்க்கறதுக்காக போனேன். ஸோ பார்க்க போன இடத்துல தான் இந்த ஒரு சின்ன சம்பவம் நடந்துச்சு. ஸோ அதை நான் ஷேர் பண்ணி ஆகணுன்றதாக அந்த வீடியோ வந்து நான் ஃபைனலில் வச்சுருக்கேன். ஃபைனலாக அந்த வீடியோ வந்து ஓடும். அதை வந்து பார்த்துட்டு மறக்காமல் அந்த பையன் என்ன சொல்ல வரன்றதை நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் புரியுது, அவன் பேசுகிறது எல்லாமே புரியுது. ஒரு 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் ஆக்சுவலி. அவன் சொல்கிறத மட்டும் காதில் வாங்கிக்கோங்க, ஓகேவா? பாருங்கள். ஏன் பிடிச்சிருக்கு? நல்லா இருக்காங்க. இங்கே இருக்கிறது உனக்கு பிடிச்சிருக்காங்க? ஏன்? எப்பயாச்சும் சோகமா இருக்கும்போல வலிக்க முடியாம இருக்கும் போல நம்ம நடந்து போனா அப்படியே கொஞ்சம் பறவை சவுண்டு அப்படியே சும்மா சுமாரா போகும். அப்படியேவும் அங்கேயே சும்மா உட்காந்துட்டு அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்படியே வருவோம். ரிலாக்ஸ் பண்ணுறது தான் போயிட்டு இருக்கேன். உன் பேரு? லிங்கேஷ். லிங்கேஷா? ஓகே. உங்க பேரு? தசரதன். சிப்பாலக்கோட்டை. நல்லா இருக்குப்பா அந்த ஊரு. மலைகள், இந்த காற்றாலைகள் ஜாலியாக இருக்கும் போது பார்க்கும்போது உங்களுக்கு எனக்கே ஒரு புதுசாக இருக்குது இது பார்க்க. இதெல்லாம் திராட்சை தோட்டமா? திராட்சை எப்போ காவிக்கும்? இது கோவக்கா மாதிரி இருக்கு திராட்சைன்ற. திராட்சைண்டா மேல நட்டு வச்சிருவாங்க. வேற அவரையும் கோவக்காயும் போட்டுருக்காங்க.